கா- पवित्र नाम से मैं अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज के दिन में भी परमेश्वर आपके जीवन में महान कार्य करने के लिए तैयार है। இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். आप बड़े कार्य के लिए तैयार हो जाओ। பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு அதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். तैयार हो जाओ। நீங்க ரெடியா இருங்க. आप प्राप्त करने के लिए आपका हृदय को तैयार करें। அவர் செய்ய போகிற அந்த பெரிய காரியத்திற்காக உங்கள் இருதயத்தை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். आपका हृदय और परमेश्वर का सामर्थ्य दोनों के बीच में बड़ा कनेक्शन है। உங்கள் இருதயமும் தேவன் காட்டுகிற அந்த வல்லமைக்கும் இடையே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. Power and your heart are connected with each other. வல்லமையும் உங்கள் இருதயமும் ஒன்றையொன்று அது இணைப்பிலே ஒரே லெவல்ல ஈக்குவலா இருக்கு. आपका हृदय अगर सही तरीका में अगर सोचना शुरू कर दिया तो आप परमेश्वर के सामर्थ्य के अंदर टैप हो जाओगे। நீங்க உங்களுடைய இருதயத்துல சரியான காரியத்தை பாசிட்டிவா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருடைய வல்லமையோடு உங்கள் இருதயம் டேப் ஆயிரும். Power of God is already working around you. உங்களை சுற்றி வல்லமையுள்ள தேவன் எப்பொழுதுமே காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर का सामर्थ्य आपके चारों तरफ है, அவருடைய வல்லமை உங்களை சுற்றிலும் இருக்கிறது. बट आपका हृदय उसके अंदर नहीं जा पा रहा है। ஆனால் உங்கள் இருதயமானது அந்த வல்லமைக்குள்ளாக செல்ல முடியாமல் இருக்கிறது. क्योंकि आपका हृदय नेगेटिविटी से भरा, बहुत सारे लोगों का हृदय नेगेटिविटी से, रॉन्ग थॉट्स से, रॉन्ग अंडरस्टैंडिंग से, बहुत सारी झूठ को बिलीव करने के वजह से उनका हृदय जो है बहुत ही सूखा पड़ा है। ஏனென்றால் உங்கள் இருதயமானது எதிர்மறையான அதாவது நெகட்டிவான காரியங்களிலே தவறான புரிந்து கொள்ளுதலிலே அந்த இருதயமானது அது காய்ந்து அது ரொம்ப சுருங்கி போயிருக்கிறது. You believe lot of lies about you. உங்களை குறித்ததான பொய்யான புரிந்து கொள்ளுதலை நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். बहुत सारे झूठ को हम अपने बारे में बहुत सारे झूठ को बिलीव कर रहे हैं. உங்களை குறித்ததான மிக நிறைய பொய்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள். You are believing, நம்பிக்கொண்டு. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். वो बिलीव सिस्टम इतना मजबूत है आप खुद उसको तोड़ नहीं पा रहे. அந்த நம்பிக்கையானது அரண் போல இருக்கிறது, அதனால அதை உங்களாலே உடைக்க முடியல. आप वो लाइस, वो जो झूठ को तोड़ने के लिए அந்த பொய்களை உடைப்பதற்காக एक चीज की जरूरत है. ஒன்று தேவைப்படுகிறது, ஒரு காரியத்திற்கு தேவைப்படுகிறது. वो क्या है? அது என்னன்னா, Bible says know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Truth को जानो. நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது वो truth आपके अंदर तक जब जाएगा, அந்த சத்தியமானது உங்கள் இருதயத்தின் ஆழம் வரை அது செல்லும் பொழுது ऑटोमेटिकली आपका बारे में आप जितने भी झूठ को विश्वास कर रहे हैं वो झूठ धीरे 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 टूटना शुरू होगा. தானாகவே உங்களை குறித்து நீங்கள் எண்ணி இருக்கிற அந்த பொய்யானது அது உடைய ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிக்கும். शैतान बहुत ही चालाकी से एक बहुत ही बड़ा एक नेट को आपके जिंदगी के और एक झूठ का नेट को उन्होंने पिन्नी வச்சிருக்கான், वो बना के रखा है. சாத்தான் மிகவும் தந்திரமானவன். அவன் பொய்களினாலே ஒரு வலை போன்று உங்க இருதயத்தை அப்படியே சுத்தி வச்சிருக்கான், பின்னி வச்சிருக்கான். हम समझ ही नहीं पा रहे हम कौन है. நம்ம புரியவே முடியல நம்ம யாருன்றத. हमारा हम कहाँ जी रहे हैं, हम क्यों इधर आए हैं, हम कौन है इधर, हम समझ नहीं पा रहे. நம்ம ஏன் இங்க வந்தோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கோம்.
बस हमारा हृदय 24 घंटा दुखी में पड़ा हुआ है। 24 மணி நேரமும் நம்ம இருதயம் கவலைய மாத்திரமே பண்ணிட்டு இருக்கு. अरे ओ मेरे जिंदगी में क्या चल रहा है, என்னுடைய வாழ்க்கையில என்ன போய்கிட்டு இருக்கு, देखो वो सब आगे बढ़ रहे हैं, அவங்க எல்லாம் முன்னாடி போறாங்க, देखो ये सब इतना अच्छे हो गए हैं, இவங்க எல்லாம் இவ்வளவு நல்லா இருக்காங்க, देखो मैं दिन प्रतिदिन टूटते जा रहा हूँ, நான் பாரு போக போக நான் உடைஞ்சு கொண்டே போறேன், मेरी जिंदगी क्यों ऐसे बर्बाद हो रहा है, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நாசமா போகுது. अयो ये सारा नेगेटिव सोच से भर के हमारे जिंदगी को हम हर एक दिन वेस्ट कर ही रहे हैं। நம்ம இப்படிப்பட்ட கவலைகளை யோசித்து யோசித்து ஒவ்வொரு நாமளும் நாம் வீணாக்குகிறோம். I am telling you my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்கிறேன். वचन कहता है வசனம் சொல்லுகிறது, रोमियो के किताब अध्याय 1:20 में, ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. एक जन पढ़े अभी इसको, ஒருத்தர் படிங்க. Roman chapter 1 verse 20. ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனம். कल भी हम कॉन्फ्रेंस में इस वचन को ही मैं काफी एक्सप्लेन किया था। எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. जब से ये पूरे प्रपंच ये ब्रह्मांड बना है, तब से परमेश्वर का अनंत काल की सामर्थ्य और उनका परमेश्वरत्व प्रकट हो रखी है। அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் உண்டாக்கப்பட்டிருக்கிற உலகம் உண்டானது முதற்கொண்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கு. आप उसके बीच में ही हैं, அதுக்கு இடையில நடுவுல தான் நம்ம இருக்கோம். उसी के अंदर ही आप है, அதுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். आप कहाँ जी रहे हैं? நீங்க எங்க வாழ்றீங்க? आपको लग रहा है मैं तो पृथ्वी में जी रहा हूँ, நான் பூமியில எல்லாம் வாழ்றேன். इस दुनिया में बहुत सारी प्लैनेट है जी, இந்த பூமியில நிறைய கோள்கள் இருக்கிறது, அதுல ஒண்ணுல வாழ்றேன். ये अर्थ में ये अर्थ एक बेकार जगह है, यहाँ पे मैं आके पैदा हो गया हूँ। இந்த பூமி ரொம்ப மோசமானது, இதுல நான் வாழ்றேன். उसमें भी एक बड़े बेकार परिवार में मैं पैदा हो गया। நான் மோசமான ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேன். मुझे एक अच्छा बाप नहीं है, माँ नहीं है, எனக்கு நல்ல அப்பா இல்ல, நல்ல அம்மா இல்ல, अयो मेरे लिए एक अच्छा पति नहीं है, எனக்கு நல்ல கணவனும் இல்ல, मेरे लिए अच्छा पत्नी नहीं है, எனக்கு நல்ல மனைவியும் இல்ல. ओ मैं कहाँ पैदा हो गया हूँ, நான் இங்க எந்த பூமியில பிறந்திருக்கேன், ओ मैं इधर क्यों आया हूँ। நான் ஏன் இங்க வந்தேன்? देखो आपका हृदय किस बात की ओर ज्यादा ध्यान दे रहा है, देखो எந்த காரியத்துல உங்க இருதயம் அதிகமா கவனம் வைக்குது பாருங்க. बाइबल कहता है आप परमेश्वरत्व और परमेश्वर के अनंत काल की सामर्थ्य के अंदर है अभी आप right now। அவருடைய நித்திய வல்லமையிலும் தேவத்துவத்திலும் நீங்க இப்ப இருக்கீங்க. Right now you are inside நீங்க அந்த தேவத்துவம் அந்த நித்திய வல்லமைக்குள்ள நீங்க இப்ப இருக்கீங்க. आप कहाँ जी रहे हैं? நீங்க எங்க வாழ்றீங்க? एक ऑर्डिनरी मैन जो गॉस्पेल को ठीक से नहीं समझा, वो बंदा बोल सकते हैं हम पृथ्वी में जी रहे हैं। சரியாக இந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சாதாரண மனிதன் அவன் சொல்ல முடியும், இந்த பூமியிலே நான் வாழ்கிறேன் என்று. But if you are, मैं कह रहा हूं, अगर आप सच्चे रूप से गॉस्पेल को अगर आपने समझ गए, நீங்க சரியான சுவிசேஷத்தை புரிந்து கொண்டிருப்பீர்களானால் आप बोलेंगे आई एम लिविंग इनसाइड द इटर्नल पावर ऑफ गॉड, நான் நித்திய வல்லமைக்குள்ளும் தேவத்துவத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். So you will automatically, your heart will tap into the power of God. உங்களுடைய இருதயமானது அவருடைய நித்திய வல்லமையிலும் தேவத்துவத்திலும் அது இணைந்து விடும். अभी तक हम क्यों टैप नहीं हो पा रहे हैं? நம்ம ஏன் இப்ப வரையும் அவருடைய வல்லமையிலேயே இணைய முடியல? हम बहुत ही फ्लशी हो गए, हम है ना, हमारा हृदय अभी भी शारीरिक है. நம்ம மாம்சத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். What is the meaning of living in the flesh? மாம்சத்தில் வாழ்வதுன்னா என்ன? What is the meaning of fleshy mind? மாம்சத்துல இந்த மாம்ச சிந்தையில் வாழ்வதுன்னா என்ன?
क्या है वो? அது என்றால் என்ன? यही है, அதுதான், मैं एक साधारण इंसान हूँ, நான் ரொம்ப சாதாரணமானவள், मैं इस पृथ्वी में जी रहा हूँ। இந்த பூமியில வாழ்றேன். जिसके अंदर गॉस्पल पहुंच गया, சரியான சுவிசேஷம் எந்த இருதயத்துக்குள்ளே சேர்ந்து விட்டதோ वो बंदा का हृदय ऐसा नहीं सोचेगा। அந்த மனிதனுடைய இருதயம் அவன் அப்படி யோசிக்க மாட்டான். वो क्या सोचेगा? அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, I am living inside the power, eternal power of God. அவருடைய நித்திய வல்லமைக்குள் நான் இருக்கிறேன். I am living in the godliness. அவருடைய தேவத்துவத்துக்குள் நான் இருக்கிறேன். So your heart will always flow in that river. वो जो नदी जा रहा है उस नदी में आप भी मिल जाओगे. அவருக்குள் இருக்கிற அந்த நதிக்குள்ளாக நீங்களும் இணைந்து விடுவீர்கள். फिर आप इस नदी के जैसा आपका हृदय भी नदी जैसा बहना शुरू हो जाएगा. அந்த நதி போல, அந்த ஜீவ ஊற்று போல உங்களுடைய இருதயமும் அது பாய்ந்து செல்ல ஆரம்பித்து விடும். मैं कह रहा हूँ, आप सोच सकते हैं आपका फाइनेंशियल प्रॉब्लम आज आपके लिए बहुत बड़ा दिखाई दे सकते हैं. நான் உங்களுக்கு உங்க பொருளாதார தேவை உங்களுக்கு ஒரு பெரிய மலை போல இருக்கிறது. वो सब कहाँ जाएगा पता नहीं, आपका फाइनेंस कैसे आपके हाथ में आएगा आपको भी पता नहीं चलेगा. உங்களுக்கே தெரியவே தெரியாது அது எப்படி உங்க கையில வந்துச்சு, எப்படி அது நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். You will, because you have started, you are tapped into the eternal power and godliness. ஏனென்றால் உங்கள் இருதயமானது அந்த அவருடைய நித்திய வல்லமையிலும் தேவத்துவத்திலும் இணைந்து விட்டது. अब आपका हृदय कोई भी बात की चिंता नहीं करेगा. அப்புறமேல உங்க இருதயமானது எதை குறிச்சு கவலைப்படாது, பயப்படாது. डर अगला हमारे बहुत बड़ा प्रॉब्लम डर है. அடுத்தது நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனை பயம். हर एक का हृदय डर से भरा हुआ है. எல்லாருடைய இருதயம் பயத்தால் நிறைந்து இருக்கிறது. एक और वचन को पढ़ते हैं हम अभी. நம்ம இன்னொரு வசனத்தை படிப்போம். यहाँ तो लिखा है परमेश्वरत्व और क्या है इटर्नल पावर, ये दोनों यहाँ है करके इस सृष्टि में है करके लिखा है. ஒரு இடத்துல அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தும் இங்க நாங்க இருக்கிறோம்னு போட்டிருக்கு. गॉस्पल को देखो अभी, गॉस्पल कहाँ लेके जा रहा है. சுவிசேஷம் எங்கு நம்மை கொண்டு செல்கிறது பார்ப்போம். पढ़े अभी प्रेरितों के काम अध्याय 17 का அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் वचन 20 पढ़े. அவருக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம். ஏனென்றால் 17:28 ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். कैसा कैसा कैसा? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். पहला उन्हीं में हम जी रहे हैं. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்கு அசைகிறோம். दूसरा हिलते फिरते हैं, அசைகிறோம், இருக்கிறோம். அங்கதான் அவருக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். भैया समझ लो आप, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். फिर आप हमारे हृदय में क्यों इनसिक्योर फीलिंग क्यों है इस दुनिया को लेके? அப்புறமேல ஏன் நம்ம இந்த பூமியை வச்சு நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏன் வரும்? इनसिक्योर हमेशा इनसिक्योर फील कर, इनसिक्योर ही बोलो समझे. இன்செக்யூர். हम क्यों इनसिक्योर फील कर रहे हैं? தங்களையே ரொம்ப சிறுமைப்படுத்தி ஏன் பார்க்க போறோம்? இன்செக்யூர். சிறுமைப்படுறது இல்ல, இன்செக்யூரிட்டி. பாதுகாப்பான உணர்வு இல்ல, தங்களை தாங்களே ஒரு பாதுகாப்பா ஃபீல் பண்ண முடியல. ஆமா, इनसिक्योरिटी. ओके, सो अपने आप को सिक्योर्ड फील नहीं कर पा रहे हैं. பாதுகாப்பா நம்மளால உணர முடியாம இருக்கிறோம். क्यों? ஏன்? क्योंकि आपको लग रहा है हम तो इस खतरनाक पृथ्वी में जी रहे जी. ஏனென்றால் இந்த பூமி மோசமான பூமியில நான் வாழ்றேன். देखो फॉलन माइंडेड पीपल के लिए ये खतरनाक पृथ्वी है. விழுந்து போன ஆதாமுக்குள்ளாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி ரொம்ப மோசமான பூமி தான். इस दुनिया में उनको यही दिखाई देगा ये दुनिया बहुत खतरनाक है, बहुत जल्दी ये दुनिया नाश हो जाना है, हम सब स्वर्ग में जाना है. அவங்கள பொறுத்த வரையும் இந்த பூமி சீக்கிரம் அழியணும், இது ரொம்ப மோசமானது, நம்ம இங்க செத்து சீக்கிரம் பரலோகம் போகணும், அதுதான் அவங்களோட அபிப்பிராயம். But the gospel
ஆனால் உண்மையான சுவிசேஷத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு मैं उन्हीं में जी रहा हूं, அவருக்குள் நான் பிழைக்கிறேன் என்பதுதான். उन्हीं में मैं हिलता फिरता हूं, அவருக்குள் இருக்கிறேன், அசைகிறேன். उन्हीं में मैं रह रहा हूं. அவருக்குள் நான் இருக்கிறேன். अगर मर के स्वर्ग जाएं செத்து அங்க பரலோகத்துக்கு போனோம்னா परमेश्वर से बोलेंगे प्रभु मैं आपके पास आ गया, वाव. ஆண்டவர்கிட்ட சொல்வீங்க, ஆண்டவரே உங்ககிட்ட வந்துட்டேன், வாவ். परमेश्वर परमेश्वर तो इतना कुछ नहीं होता है. ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டார். क्यों? ஏன் क्यों कुछ नहीं होता है? ஏன் சந்தோஷப்பட மாட்டார்னு நினைக்கிறீங்க? कोई एक जन बोल सकते हैं? யாராவது சொல்லுங்க பாப்போம். पहले मैं तुमको मेरे अंदर रखा था, अब तो तुम मेरे पास आ गया. क्या क्या बोला? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். यार सुनना. ओके. ठीक है. वो कहेगा पहले तुम मेरे अंदर था, मुझ में था, அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் இருந்தோம், இப்ப அவரு கிட்ட போயிட்டோம், அவ்வளவுதான். முதல்ல அவருக்கு உள்ள இருந்தோம், இப்ப வெளியில இருக்கோம்னு அர்த்தம். पहले हम उनमें थे, हम उनमें जी रहे थे, हम उनमें हिलते फिरते थे, हम उनमें रहते थे, अब हम उनसे बाहर आकर उनके पास चले गए. कितने பேருக்கு புரிஞ்சிச்சு? कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு இப்ப சொன்னது விளங்குது? அவருக்குள் இருந்தோம், இப்ப அவருக்கு வெளியில போயிருவோம் அப்புறம். ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு? அவருக்குள் தான் அசைறோமா, அவருக்குள் தான் பிழைக்கிறோமா, அவருக்குள் தான் இருக்கிறோமா. இப்ப இந்த பூமியில இருந்து செத்து ஒருத்தன் அங்க போனா, इस पृथ्वी में वो एक बंदा मर के अगर वहां जाएगा, ஒரு மனிதன் இங்க இறந்து அவன் பரலோகம் போனானா, ठीक है आ जाओ बेटा, आ गया तो अच्छा है, कोई बात नहीं. வா வா நல்லது வந்துட்ட. प्रभु मैं पहले इस पृथ्वी में था, वो पृथ्वी बड़े बेकार है. நீங்க அங்க போய் இந்த பூமி, நான் பூமியில இருந்தேன், அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. वो बोलेगा तुम समझ नहीं पाया, तुम्हारा कॉन्शियसनेस करप्ट कॉन्शियसनेस के साथ तुम इस दुनिया में जिया था, इस वजह से ये पृथ्वी तुम्हारे लिए ऐसा लगा. நீ தவறா புரிஞ்சு கொண்ட, உன்னுடைய கான்சியஸ்ல அத குறித்ததான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அது உனக்கு மோசமா தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். You lived all your life in the fallen consciousness of old Adam. நீ முதலாம் ஆதாமுடைய அந்த ஆதாமுக்குள் நீ வாழ்ந்துட்ட. Old Adam, fallen consciousness. விழுந்து போன அந்த கான்சியஸ்ல வாழ்ந்துட்ட. कभी भी तुम रिजरेक्शन कॉन्शियसनेस में आया ही नहीं. உயிர்த்தெழுதல் உள்ள அந்த கான்சியஸ்ல நீ வரவே இல்ல. अगर तुम आ जाता हो, நீ வந்திருந்தீனா, तुम वहीं पे, तुम मुझ में, मेरे अंदर तुम है, इस बात को तुम फील करना शुरू कर देता நீ था. எனக்குள் இருந்தத நீ உணர ஆரம்பிச்சிருப்ப. इस पृथ्वी में ही तुम फील कर देता था, मुझ में ही, उनमें मैं चल रहा हूँ, उनमें फिरता हूँ, उनमें मैं हर एक काम करता हूँ, इस बात समझ देता था. இந்த பூமியில இருக்கும் பொழுதே நீ எனக்குள் நீ அசைகிற, எனக்குள் இருக்கிறன்றத நீ உணர்ந்திருப்ப. बट अब तुम यहाँ आ गया, நீ இங்க வந்துட்ட. कोई बात नहीं, बैठो. வந்துட்ட, சரி உட்கார். बाद में मैं वापस वहीं भेजूंगा तुमको. அப்புறமேல நான் அங்கதான் உன்னை அனுப்புவேன். वापस तुम इसी पृथ्वी में जाओगे, இந்த பூமியில தான் வாழணும். क्योंकि मसीह के साथ वापस अब इस पृथ्वी में ही आना पड़ेगा. நம்ம தேவனோடு திரும்பவும் இந்த பூமிக்கு தான் நாம் வர வேண்டியது இருக்கு. क्योंकि God created this universe for the sons of God. தேவ புத்திரர்களுக்காக இந்த முழு பூமியையும் உலகத்தையும்
படைத்திருக்கிறார். कितने लोगों को बातें क्लियर हो रहा है? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? So clear consciousness helps you to understand the gospel. உங்களுடைய தெளிவான புரிந்து கொள்ளுதலுக்கு கொண்டு போவது தெளிவான உங்களுடைய மனசாட்சி. So कल का कॉन्फ्रेंस कितने लोग अटेंड किए हैं? எத்தனை பேர் நேற்றைய தினத்திலே இரவிலே நடைபெற்ற கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணீங்க? தம்பு போடுங்க. हाथ उठाओ या थंब करो. ठीक है. எப்படி இருந்ததுன்றத ஒரு இது சொல்லுங்க, ஒரு கிளிம்ஸ் சொல்லுங்க. என்ன எப்படி இருந்தது நேற்றைய கான்ஃபரன்ஸ்ல, என்ன கத்துக்கிட்டீங்கன்றத சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. ம் 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 वाओ सुपर. அந்த 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 हार्ट का मन का कॉन्शियसनेस जब खुल जाता है, நம்மளுடைய இருதயத்தின் அந்த புரிந்து கொள்ளுதல் திறக்கப்படும் பொழுது ऑटोमेटिकली पॉल जिस गॉस्पेल को बात कर रहा है वो समझ आएगा. பவுல் சொல்லுகிற சுவிசேஷம் உங்களுக்கு புரிந்துவிடும். उनमें हम रह रहे हैं, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், उनमें हम चलते फिरते हैं. அவருக்குள் நாம் அசைகிறோம். वही है ये पूरे प्रपंच को चलाता है. அவர்தான் இந்த பூமியை வழிநடத்துகிறார். ये समझ में आ जाएगा. இது உங்களுக்கு புரிஞ்சிடும். सिस्टर फिलोमी. சிஸ்டர் பிலோமி சொல்லுங்க. वाह. आकाश पृथ्वी हवा. வானம் பூமி காற்று. आकाश पृथ्वी हवा. வானம் பூமி காற்று. ये तीनों के बीच में जो ट्रयून की डांस है ना, आप इसको समझ गया ना? ये तीनों हमारे जिंदगी में कितना काम कर रहा है ये समझ लो. आपको गॉस्पेल बहुत बढ़िया से समझ आएगा. இந்த மூன்றுக்குள்ளும் திருத்துவத்தினுடைய அந்த நடனத்தையும் அந்த திருத்துவத்தின் வேலையையும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். बिना हवा के हम कुछ नहीं कर सकते. अभी मैं आपसे बात कर रहा हूँ, ये हवा ही तो आपके पास लेके आ रहा है. நான் காற்று இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காற்று அலைகள் தான் உங்ககிட்ட என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது. हवा के बिना हमारा श्वास नहीं ले सकता है. காற்று இல்லாம நம்மளால் சுவாசிக்க முடியாது. So air is a different realm, but it is connected with each other. But it is connected with this cosmos. அது அது வேற மண்டலங்கள தான் இருக்கு. ஆனா நம்மளோடு அது இணைந்து இருக்கிறது, இந்த பூமியோடு இணைந்து இருக்கிறது. पिता पुत्र पवित्र आत्मा तीनों अलग अलग होते हुए भी एक होकर हम काम कर रहे हैं. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றாக அவர்கள் நம் வாழ்விலே வேலை செய்கிறார்கள். So ये सब आप कनेक्ट करो अपने बॉडी में. देखो நீங்க உங்களோட சரீரத்தை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. हवा के बिना कुछ नहीं कर सकता. நம்ம இந்த காற்று இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. So everything is connected with each other. That's one.
அவருக்குள் நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம். So we all are one. நம்ம எல்லாருமே ஒன்றாய் இருக்கிறோம். So anybody else? வேற யாராவது உங்களுடைய சொல்ல விரும்புறீங்களா இந்த கான்ஃபரன்ஸ் பத்தி? देखने वाली इस पृथ्वी से अगर आप हाँ बोलिए யாரு சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மெசேஜ் அனுப்புனீங்களா? அப்படியா? சரி, இன்னைக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். நிறைய பேர் அந்த பழைய லிங்க்லயே போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தனித்தனி லிங்க் அனுப்புவாங்க. நேற்றைய தினத்துல சாரி நிறைய பேர் இணைய முடியல. இன்னைக்கு அந்த நாங்க அதை செய்யறோம். இன்னைக்கு அந்த நம்மளோட ஹெவன் ஆன் எர்த் குரூப்லயும் அந்த லிங்க் வரும். ஓகே. நான் என்ன சொன்னேன்? யாருக்காவது டெஸ்டிமனி இருக்கா இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து, இந்த 2 நாள் டீச்சிங்ல இருந்து ஏதாவது டெஸ்டிமனிஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க சுருக்கமா, so that others will be blessed. நீங்க சுருக்கமா சொல்லுங்க, மற்றவர்கள் அதில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓகே, ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you. Have a nice day. Grow in Christ. God bless you. கிறிஸ்துவிலே வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.